இன்று யாழ்குடாநாட்டில் பட்டி பொங்கல் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உழவர்கள் தமது விவசாயத்தின் போது வயலை உழுவதற்காக பயன்படுத்தும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாகவும் பசுக்களில் எல்லா தேவர்களும் இருப்பதாலும் பசுக்களை வழங்கி அவற்றுக்கு பொங்கி வழிபடும் நாளாக கொண்டாடுகின்றனர். இந்த நாளில் மாடுகளுக்கு குளிப்பாட்டி அவற்றின் கொம்புகள் சீவப்பட்டு பளபளக்கும் வகையில் வண்ணம் பூசி கூரான கொம்பில் குஞ்சு கட்டிவிடப்படும். மாடுகளுக்கு திருநீறு பூசி குங்கும பொட்டும் வைத்து புதிய முக்கணாங்கயிறு தாம்பு கயிறு அணிவித்தும் அலங்காரம் செய்வார்கள். இந்த திருநாளை முன்னிட்டு பல பாகங்களிலும் மாட்டு வண்டி சவாரி போட்டி, கிளித்தட்டு, கபடி போன்ற கிராமிய விளையாட்டுகளும் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதேவேளை கட்டநேஷனல் வங்கியின் சங்கான கிளையும் நெஸ்லி லங்கா நிறுவனமும் மற்றும் செனசா காப்புறுதி நிறுவனமும் வட்டுக்கோட்டை காரநகர் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மை பெறும் மக்களும் இணைந்து நடாத்திய பொங்கல் விழா அராலி திறந்த வழியில் நடைபெற்றது. சூரியனை கோமாதாவை வணங்கி பட்டி பொங்கல் ஆரம்பமானது. பொங்கிய பொங்கலை தொழுவத்தில் வைத்து தீபாராதனை காட்டப்பட்ட பின்னர் கோமாதாவுக்கு உண்ண கொடுக்கப்பட்டது. மேலும் வட்டுக்கோட்டை காரநகர் பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு விவசாய உபகரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அத்துடன் சூலிபுரம் விக்டோரியா கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. கால்நடை வளர்ப்பில் முதன்மையான மாவட்டங்கள்